ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் பயங்கர சண்டே ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய் தகராறு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு வாங்கிட்டான் அவன். நான் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறான், பெங்களூரில் இருக்கிறான். அவன் என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது சொல்லி சரி என்ன பண்ணால் காசு கேட்டான். நான் பார்த்தீங்கன்னா ஜிபே மூலமாக அனுப்பிச்சேன் அவனுக்கு காசு. நான் திருப்பி கேட்கல, அதுவும் கேட்கல. 2 வாரம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 நாள் எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி. அவனாக கொடுப்பான்னு தான் பார்த்தேன், அவன் தரல. ஃபஸ்ட் டைம் தான் கேட்டான் அவன், அது முன்னெல்லாம் கேட்கல. சரி ஃபஸ்ட் டைம் கேட்டான்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவன் வேலையும் அவன் காமிச்சான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு இத்தனை நாள் விட்டு வச்சுக்கிறானே, என்னடா இன்னும் ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னா அவனுக்கு ஒன்றுமே தோணல போல இருக்குது. காசு கடை எமர்ஜென்சின்னு சொன்னான். சரி அனுப்பிச்சிட்டேன். எதுவும் கேட்கல, என்னடா ஏது எதுவும் கேட்கல. 5000 ரூபா வேணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுற காசு அது. சரி கேட்டேன், கொடுத்துட்டேன். அந்த டைமில் பார்த்தா இஎம்ஐ நான் கட்டணும். இது பார்த்தீங்கன்னா செயின், இது அடமானம் வச்சு தான் நான் கட்டினேன் இஎம்ஐயை அன்றைக்கின்னு பார்த்து. சரி கொடுத்துட்டேன். 5000 ரூபாய் கேட்டானே. எனக்கு ஒரு 2 நாளில் கொஞ்சம் ஒருத்தனை காசு தரணும், நான் தரணும். சரி அவன்கிட்ட காசு கேட்டேன். முந்தினத்து கேட்டேன், மச்சான் கொஞ்சம் காசு கொஞ்சம் தேவைப்படுதா, கொஞ்சம் தரையாடான்னு அதான் கேட்டேன். அவன் என்ன நினச்சா தெரியல, திடீர்னு சரிடா தரேன்னு சொல்லி அன்றைக்கி கட் பண்ணிட்டான் ஃபோனு. அதுக்கப்புறம் எப்போவும் அவன் ஃபோன் பண்ணுவான், பேசுவான் என்கிட்ட. காசு எப்போவும் கேட்டேன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனும் பண்ணுறதில்ல, எதுவும் இது பண்ணுறதில்ல. அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சரி நானே மறுபடியும் நேற்று ஃபோன் பண்ணேன். என்னடா மச்சான் எப்படி இருக்கிறேன் நார்மலாக பேசும்போது பேசினேன். சரி அவன் காசை பற்றி எதுவுமே பேசலைங்க, ஒரு வார்த்தை கூட. சரி காசு அனுப்பிட்டா ஒரு வார்த்தை கூட கேட்கல அவன். சரி கம்முன்னு என்ன பண்ணிட்டேன், அப்படியே சைலண்டாக இந்த மாதிரி. நான் தான் கேட்டேன், என்னடா காசு அனுப்புகிறேன்னு சொன்னேன், என்னடாண்ணா இருடா தரேன், என்ன ஓடியா போயிட்டேன். ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். இது என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை மாதிரி. இல்லைடா காசு தேவைப்படுது மச்சான் கொஞ்சம், அதனால தான்டா கேட்டேன், இல்லைன்னா கேட்டுற மாட்டேன். உன் காசு எங்கேயோ நான் எத்தனை போகல, தந்துடுறேன், நான் ஓடியா போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறாங்க அவன். ஏன்னா நல்லதுக்கே காலம் இல்லாமல் போச்சு இப்போலாம். யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா அந்த எப்படி தெரியுமா, இப்போது இருக்கிற காலம் நம்ம கூட இருந்து கொத்தி விட்டு போகிறோம். சரி என்ன பாம்பு மாதிரி அந்த மாதிரி கேட்குறாங்க. சரி இந்த காசு நான் தான் மூஞ்சி காமிச்சேன். நான் வாய் விட்டேன், வாயை நான் திட்டினேன். என்னடா வாய்க்கு அசிங்கமாக திட்டினேன். உன் அர்ஜென்ட்டுக்கு நீ வாங்கினேன், இப்போ என்னடா காசு கட்டினா இந்த மாதிரி பேசுகிறேன்னு. இந்த ஷிவாட்டி உனக்கு மூஞ்சிக்கு இதை காசு கேட்குறதுக்கு. அதனால தான்டா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் காசு கொடுத்து இது பண்ணக்கூடாது. அப்போ தான் எனக்கு தெரியும். நான் கொடுத்த பார்த்தேன்னா என் புத்தி என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். சரி எனக்கு காசு தேவைப்படுது, எனக்கு காசு கொடுறா, இந்த மாதிரி தான் கேட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டான். இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் நேரில் இருந்தால் நேரில் போய் பார்த்து இது என்ன இது கேட்டுருவான். அவன் பார்த்தா ஊரில் இருக்கிறான். சரி அவன் அவ்வளோ தூரம் போகணுன்னு அதனால கவனிக்கிறேன். யாருமே நம்பி 1 ரூபா கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன் ஃபஸ்ட்டு. சரி இவனை நம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அல்வா குத்தான் பாருங்கள், திருநெல்வேலி அல்வா மாதிரி. யாருமே நம்பக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அவன் காசு வாங்கி வச்சுக்கிட்ட மாதிரி அவன் இன்னும் தௌலத் மாதிரி பேசுகிறாங்க. அவன் என்னத்த இனிமேல் யாரையும் நம்பாதீங்க, யார்கிட்டையும் காசு கொடுத்து இது பண்ணாதீங்க. நான் அவர்கிட்ட காசு எப்படி வாங்கணும் வாங்கிடுவேன். ஏன்னா இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா காசு கொடுத்து ஒருத்தர்கிட்ட நான் ஒரு க்ளோஸாக இருந்து இது இருந்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. அவங்க காசு கேட்டால் நீங்களும் தராதீங்க, அவங்ககிட்ட நீங்களும் காசு வாங்கினீங்க. வெளியே கூட கடன் வாங்கி இது பண்ணிங்க, உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் ஒரு கலங்கள் வரக்கூடாது தான், காசு மட்டும் தராதிங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா இந்த உலகம் எப்படி தெரியுமா, ஒரு இது மாதிரி, நெருப்பு மாதிரி இந்த உலகம். எப்போ வேணால் அணையும், எப்போ வேணால் இது ஆகும், எரியும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.